ஒரு முஸ்லிம் பாடசாலைக்கு இடப்பற்றாக்குறை, இட நெருக்கடி தானே தவிர இடம் போதாத ஒரு பிரச்சனை இருக்குது. அரசாங்கம் வழங்கி இருக்கிற தீர்வு என்ன தெரியுமா? ஒரு சிங்கள மொழி மூலமான பாடசாலையில தமிழ் மொழியை ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒரு தமிழ் மீடியத்துக்கு இடம் இல்லைன்ற மாதிரி வேற ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. எங்கட கல்ச்சரோட அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள ஆக்கள் ரெடி இல்லை. இங்கே முஸ்லிம் பிள்ளைகள் யாரும் வரக்கூடாது என்று சொல்லி வழிமறைச்சு அவங்கள பயமுடுத்தி தெஹிவல மீலாத் முஸ்லிம் வித்யாலயம் மூத்த பிள்ளைய விட இது ரொம்ப பரிதாபமான நிலை அப்படிதான் சொல்லலாம். பிலியந்தல ஜோனல், கொழும்பு ஜோனல், சைல்ட் அண்ட் உமன் மினிஸ்ட்ரிக்கும் போய் நாங்கள் அந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். எப்பயாவது ஒரு நாள் இங்கேருந்து கால் கொண்டு வந்துடாதா, பிள்ளைகளை திருப்பி இங்கே வந்து சேர்த்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தியை அரசாங்கம் வேண்டும் என்றே புறக்கணிக்கிறது. இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை, எல்லா பிள்ளைகளும் எல்லா பாடசாலைகளிலும் கல்வி கற்கலாம். දරුවන්ට අපි අලුතෙන් පාසලක් හදනකම් මේ ළමයි බිම වාඩි වෙලා ඉගෙන ගන්න ඕනේ. ජාති ආගම් වර්ග ભેදවලින් තොරව සමාන අවස්ථා තිබිය යුතුයි. இது ஒரு பெரிய ஒரு சமூக அநீதி. ஆனா எங்கட உரிமை உண்டு. அப்ப இந்த சொசைட்டிக்கு இந்த ஒரு தேவை இருக்கு. தெஹிவல மீலாத் முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய பிரச்சினை தொடர்பாக விரிவாக ஆராய்கின்ற பதிவு இது. வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம். தெஹிவலை மீலாத் முஸ்லிம் வித்யாலயம் சுமார் 10,000 குடும்பங்கள் வாழும் கொழும்பின் மிகப்பெரிய புறநகரங்களில் ஒன்றான தெஹிவலையில் இருக்கும் ஒரே ஒரு முஸ்லிம் கலவன் பாடசாலை. 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கற்கும் இந்த பாடசாலை தொடர்ச்சியாக அபிவிருத்திகளில் இருந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற பாடசாலை. இங்கு கற்கும் மாணவர்கள் அடிப்படை வசதிகளுடன் கற்பதற்கு குறைந்தது 38 வகுப்புகள் இருக்க வேண்டும். ஆனால் இருப்பது வெறும் 12 வகுப்புகள் மட்டும்தான். இதில் இன்னும் அவலம் கார்பாக்கில் தகரம் கொண்டும் பலகைகள் கொண்டும் மறைத்து வகுப்புகள் நடப்பதுதான். 1952 ஓலை குடிசையில் மதரசாவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையை அதே ஆண்டு அப்போதைய கல்வி அமைச்சரான தசநாயக்க பாடசாலையாக திறந்து வைத்தார். அந்த ஓலை குடிசையில் இலறைக்கு குர்ஆன் மதரசா. அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் அதில் போய் ஓதுவோம். அதில் கல்வி மந்திரியாக இருந்தாங்க எங்களை தசநாயக்கா. அப்போ அவங்க தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணி 1959 மே மாதம் 7ஆம் தேதி தான் ஓபன் பண்ணி. எனவே கிட்டத்தட்ட 72 வருடங்கள் இந்த பாடசாலைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. ஏதோ புதுசா ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க, இல்லைன்னா இன்னொரு பூதாகிரத்தை தூண்டிட்டு வர்றாங்க அப்படின்னு இதை ஒரு புதிய பிரச்சனையா பார்க்கக்கூடிய யாராச்சும் உங்களுக்குள்ளார இருந்தா தயவு பண்ணி இது என்ன பிரச்சனைங்கிறத கொஞ்சம் முழுசா பாருங்க. பாலதுறை முதல் தலைநகர் கொழும்பு வரை இருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லிம் கலவன் பாடசாலை இதுதான். 2015 வரைக்கும் இதனுடைய வரலாறு வேறுபட்டது. ஒரு கட்டத்தில் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்ட இந்த பாடசாலையை சமூக அக்கறையுள்ளவர்கள் மீண்டும் நிமிர்த்தி ஓட வைத்தனர். தெஹிவல கல்கிஸ் ஏரியாவில் பெரும்பாலும் இலங்கையிலிருந்து பல இடங்கள்லேருந்து வந்து ஃபேமிலிகள் செட்டில் ஆகுறாங்க, மைக்ரேட் ஆகுவாங்க. அவங்க இங்கே களம்பளிக்கிற முக்கியமான பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்க்கணும்னால் ஒரு டிரான்சிட் பீரியட்டாக தான் மீலாத் ஸ்கூல் இருந்துச்சு. அவங்க உதாரணமாக ராயல் டிஎஸ்எலுக்கு போகணும்னு சொன்னால் கொஞ்சம் காலம் இந்த ஸ்கூலில் வச்சு இருந்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போகிறது. அது ஒரு கிழமையில் 1 மந்த் 3 மந்த்னு சொல்லி அந்த ஸ்கூலில் பிள்ளைகள் இருப்பாங்க. அது இல்லாமல் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த கிளம்பில் வேறு பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் அந்த பாடசாலைகளை ஜாயின் ஆகணும்னாலும் அவங்க இந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் காலம் இருந்துட்டு மற்ற ஸ்கூலில் ட்ரை பண்ணி கொண்டு போகிற ஒரு கலாச்சாரம் தான் அந்த காலங்கள் இருந்துச்சு. அப்போ நாங்கள் போன டீம் யாரும் பேரண்ட்ஸ் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஒரு சமூக நல்லநோக்கத்தை கொண்டு அங்கே போனோம். கடந்த 10 வருஷங்களில் ஸ்கூலில் பெரிய மாற்றங்கள் வருது. அப்போ இருந்த அந்த டிரான்சிட் பீரியட் மாதிரி பிள்ளைகள் வராத சிக்கல் எல்லாமே இல்லை. இப்போ நியமான பிள்ளைகள் வராங்க. ஒரு பெரிய வளர்ச்சி கட்டத்தில் இந்த பாடசாலைக்கு எல்லாருக்கும் தெரியும். 2015ஆம் ஆண்டு வெறும் 52 மாணவர்கள் கற்ற மீலாத் வித்யாலயத்தில் இப்பொழுது சுமார் 500 மாணவர்கள் வரை கல்வி கற்கின்றனர். இத்தனை துரித வளர்ச்சிக்கு காரணம் அந்த பாடசாலையில் கொடுக்கப்படுகின்ற கல்வி மற்றும் ஒழுக்கம்தான். அதனால்தான் ஒரு காலத்தில் திரும்பியும் பார்க்கப்படாத பாடசாலையை இன்று பிலியந்தலை கல்வி வலயத்தில் துரித வளர்ச்சி கண்ட பாடசாலை என கல்வி அதிகாரிகளை சுதாகரிக்கின்றனர். ஆனாலும் கடந்த அரசாங்கங்கள் மூலமோ அல்லது இந்த அரசாங்கம் மூலமோ இதுவரை இந்த கல்லூரிக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. இந்த பாடசாலையில் மாணவர்களை இணைத்துக் கொள்வது என்பதற்கு
தடையாக இருக்கின்ற ஒரே ஒரு அடிப்படை காரணம் இட நெருக்கடி தானே தவிர இந்த பாடசாலையினுடைய கல்வி தரம் அல்ல என்பதனை மிகவும் ஆழமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த பாடசாலையினுடைய கல்வி தரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாணவர்கள் இந்த பாடசாலையை நோக்கி வருகிறார்கள். எனவே அது தரமான ஒரு பாடசாலையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பாடசாலையை நோக்கி மாணவ சமூகம் வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு வருகின்ற பொழுது இட நெருக்கடி, எங்களுக்கு மாணவர்களை வைத்து கற்பிக்க முடியாத ஒரு இட நெருக்கடி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இடப்பற்றாக்குறை. அப்போ இந்த 3 மாடி கட்டடம் யாருடையது? அது அரசாங்கத்தால் கட்டப்படவில்லையா என்ற பல கேள்விகள் உங்களுக்குள் வரலாம். இந்த 3 மாடி கட்டடம் மீலாத் பாடசாலையின் இடப்பற்றாக்குறை காரணமாக தெஹிவளை பகுதியில் உள்ள பலரின் முயற்சியில் ஒரு தனவந்தர் மூலம் கட்டப்பட்டது. 7 கோடி ரூபாய் செலவிலே நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே பிரபல்யமான மெலிவன் காமன் உரிமையாளர் அல்ஹாஜ் இல்யாஸ் கரீம் அவர்களுடைய பூர்ண நிதி பங்களிப்போடு இந்த கட்டிட தொகுதியை அமைப்பதற்கு அவர்கள் உதவி செய்தார்கள். அத்தோடு இதுக்கு உறுதுணையாக அயராது பாடுபட்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமா மற்றும் தெஹிவளை பெரிய பள்ளிவாயல் என்னுடைய நிர்வாகம், தெஹிவளை கல்கிசை மஸ்ஜித் சம்மலட மஸ்ஜித் ஃபெடரேஷன், இந்த பாடசாலையிலே அதிபராக கடமையாற்றுகின்ற சுகார் சார், பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் மற்றும் இந்த பாடசாலையினுடைய பெற்றோர்கள் அனைவருமாக இணைந்து இந்த அழகிய கட்டிட தொகுதியை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கின்றார்கள். விளையாடுறதுக்கு இடம் கிடையாது, ஒரு இணைப்பாடு விதான செயற்பாடுகளை செய்யறதுக்கான இடம் கிடையாது. கொஞ்சம் சுருக்கமா சொன்னா ஒரு எச்சில் துப்புறதுக்கான இடம் கூட அங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடையாது. தலைநகரில், அதுவும் கொழும்புக்குள்ள தெஹிவளையில இருக்கக்கூடிய ஒரு பாடசாலைக்கு எந்த நிலைமையா அப்படின்னு இந்த வரலாறு நாங்க பாக்குற நேரத்துல கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் இந்த பாடசாலைக்கு வழங்க வேண்டிய அபிவிருத்திகளை வழங்காமல், தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கமும் கூட இந்த அபிவிருத்திகளை வழங்காமல் இருப்பது என்பதுதான் இங்கே வேதனையான விடயமாக இருக்கிறது. இந்த மாணவர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறார்களா என்ற கோணத்தில் தான் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படியான கருப்பான பக்கங்கள் இருந்தாலும் கல்வியில் மீலாத் பாடசாலை சிறந்து விளங்கிய காரணத்தால் நாளாந்தம் பாடசாலைக்கு வரும் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே சென்றது. நாளாந்தம் ஒரு 10-20 அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் பார்க்குற நேரம் இப்போ எங்களுக்கு இன்றைய நாள் சொல்கிறேன்னால் 100க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பிள்ளைகளை சேர்த்துக்கொள்வது. ஆனால் இடம் போதாத ஒரு பிரச்சனை இருக்குது. அதுலேயும் கவலையான விஷயம் என்னென்றால், உதாரணமாக ஒரு பேரண்ட் வருவாங்க, அவங்களோட பிள்ளைகளை சேர்க்க சொல்லி, அது அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைகள் இருக்கும். ஒரு பிள்ளை கிரேட் 6 ஆகிக்கும், கிரேட் 1 ஆகிக்கும், இன்னொரு பிள்ளை கிரேட் 10 ஆகிக்கும். எங்களுடைய ஸ்கூலில் ஒரு கிரேட் 10ல் ஒரு பிள்ளையை சேர்க்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். ஆனால் கிரேட் 6க்கும் 1க்கு இடம் போதாமல் இருக்கும். அப்போ வார பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்றால், அவங்களோட 3 பிள்ளையும் எங்களுடைய ஸ்கூலில் சேர்க்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் அதுக்குரிய இடம் எங்களுக்கு ஈக்காது. எங்கள் பிள்ளைகளும் உங்கள் பாடசாலையில் கற்க வேண்டும் என்ற சிந்தனை தெஹிவளை பகுதியில் உள்ள பல பெற்றோர்களுக்கு இருந்தாலும் அவர்களில் குறிப்பிட்ட சிலருக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. அதற்கு காரணம் இடப்பற்றாக்குறை. மற்றொன்று, அதனை காரணம் காட்டி கல்வி அதிகாரிகளும் ஒரு வகுப்பில் 40 பேர் தான் படிக்க முடியும் என்று ஒரு முடிச்சை போட்டு வைத்திருப்பதுதான். இதனால் தனது இரட்டை குழந்தைகளில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் மீலாத் பாடசாலையில் வாய்ப்பு கிடைத்து மறுபிள்ளை வீட்டில் இருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள ஒரு தாயின் குமரல் இது. கிரேட் 1ல் வந்து ஒரு பிள்ளைக்கு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதாவது அந்த ஸ்பேஸ் வந்து ஒருத்தங்க விலகிட்டு போயிட்டாங்க, அந்த இடத்துல உங்களோட பிள்ளைய எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ எங்களோட ட்வின்ஸ் பிள்ளைகள் அவங்கள எப்படி நாங்கள் இப்போ ஒரு பிள்ளைய போட்டால் அடுத்த பிள்ளை, இப்போ 2 பிள்ளைகளும் ஒண்டா வளர்ந்து ஒண்டா நர்சரி படித்து எல்லாம் வந்த பிள்ளைகள், இப்போ திடீரென்று ஒரு பிள்ளைய மட்டும் நாங்கள் இப்படி போட்டுட்டு ஒரு பிள்ளைய விட்ட வச்சு கொள்றேன்றது வந்து யோசித்தோம். அப்போ இருந்தாலும் வேற வழி இல்லை, ஒரு பிள்ளைய சரி எப்படியோ போட்டுக்கொள்வோம், நம்ம ஒரு பிள்ளை சரி படிக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு பிள்ளைய சேர்த்தனாங்க. ஆனால் இன்னொரு பிள்ளைக்கு அது ரொம்பவே கடுமையான பாதிப்பு. கிரவுண்டுக்கோ விளையாட்டு இதுக்கு வந்துக்கிட்டு கூட்டி போகிறாங்க இங்கே ஸ்கூல்ல இருந்து. அப்போ அந்த பிள்ளை வந்து அழுது, அப்போ நான் போறலையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 2 பிள்ளைகளையும் அனுப்பலை. இன்றைக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையும் அனுப்பலை, மற்ற பிள்ளையும் அனுப்பலை. ரொம்பவே மன கஷ்டமா இருக்கு. இது ஒரு பிள்ளை படிக்குது, ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அதுலேயும் வந்து
இப்போ அந்த பிள்ளை மூத்த பிள்ளைய விட இது வந்து ரொம்ப பரிதாபமான நிலை அப்படிதான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ மன ரீதியாக அவ்வளோ கஷ்டப்படுது அந்த பிள்ளை. தம்பி காலையில் எழும்பி ஸ்கூலுக்கு போகல, அதுவும் எழும்பிடுது. இப்படியான நூற்றுக்கணக்கான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மீலாத் முஸ்லிம் வித்தியாலயத்துக்கு சேர்க்க முடியாமல் திண்டாடுகின்றனர். இப்போ இந்த பிள்ளைகள் ஸ்கூல் போகாமல் கடந்த 6-7 மாதங்களா வீட்டில் சும்மா இருக்கிறாங்க. வீட்டில் படித்து கொடுத்துட்டு வீட்டில் வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, ஸ்கூல் கிடைக்காததால். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் போடுறதுக்கு அதுக்கான வசதி, பொருளாதார வசதி இல்லாதனால தான் இந்த அரசாங்க ஸ்கூலை நாடி நாங்கள் திரும்ப வரோம். நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போடும்போதும் கிட்டத்தட்ட 150 அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த 150 பிள்ளைக்கு தான் இந்த பிள்ளைக்கு இடம் கிடைக்கும். இந்த சுற்றுச்சூழலில் நிறைய முஸ்லீம் பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் கிடைக்காம நாங்களும் பிலியந்தல ஜோனல், கொழும்பு ஜோனல் எல்லா இடத்துக்கும் போய் சைல்டு அண்ட் உமன் மினிஸ்ட்ரிக்கும் போய் நாங்கள் அந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம் இது பற்றின விஷயங்களை. இந்த ஸ்கூலில் படிப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கே கவலையாக இருக்குது, மன உளைச்சல். அந்த எல்லா இப்போ வீட்டில் நாங்கள் படித்து கொடுத்தாலும் எல்லா பாடத்தையும் எங்களுக்கு ஸ்கூலில் படித்து கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்க இயலாது. ஒரு நார்மலாக 1-2 பாடத்தை தான் செஞ்சு கொடுக்கல. ஃபோனில் போட்டு கொடுத்தாலும் 1-2 பாடங்களை தான் அவங்க படிக்கிறாங்க. ஸ்கூலில் இயல்பாக படிக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வி வீட்டில் கிடைக்கிது இல்லை. இங்கே படிப்புகள் நல்ல மாதிரி சுற்றி என் 2 பிள்ளைகளுக்கு லாஸ்ட் 8 மந்த் தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் பிள்ளைகளுக்கு இடம் கிடைக்கல. அதனாடி நான் ப்ரைவேட்டில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு உடைய சூழ்நிலை வந்துருச்சு. எப்பயாவது ஒரு நாள் இங்கேருந்து கால் கொண்டு வந்துடாதா, பிள்ளைகளை திருப்பி இங்கே வந்து சேர்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கவலை தான் இருக்கு. கிட்ட உள்ள பாடசாலை தான் சிறந்த பாடசாலைன்னு சொல்லி கவர்மெண்டே சொல்லிட்டு இருக்க பிள்ளை. நான் அவ்வளோ தூரம் கொண்டு போடணுமெண்டில் தான் இதுக்கேற்ற மாதிரி இட வசதிகளை செஞ்சு தந்தா எல்லாம் கிட்டவே எல்லாத்தையும் ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம். இவ்வாறான நிலையில்தான் கடந்த வருடம் தரம் 1க்கு தெஹிவளையை சூழவுள்ள மாணவர்களை சேர்த்துக் கொள்ளுமாறு 80க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பாடசாலைக்கு வந்திருந்தன. ஆனால் இருக்கின்ற ஒற்றை கட்டிடத்தில் அனைத்து மாணவர்களையும் பராமரிக்க வேண்டிய நிலை இருந்ததால் 40 மாணவர்களை மட்டுமே சேர்த்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு பாடசாலை நிர்வாகம் தள்ளப்பட்டிருந்தது. ஒரு தெஹிவளையில் இருக்கிற ஒரு ஸ்கூல்னா ஒரு நல்லா இருக்கும், நல்ல இட வசதி இருக்கும், அந்த நம்பிக்கைகள் எங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. பிள்ளைகளோட அந்த இன்டர்வியூக்கு போகிற டைமில் தான் நாங்கள் பார்த்தோம் இங்கே ஒரு இட வசதி பிரச்சனை ஒன்று இருக்குன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ண பிறகு 40 பிள்ளைகள் கிட்ட ஒரு மீட்டிங் ஒன்று வச்சாங்க. அந்த மீட்டிங் வைக்கிற டைமில் தான் நாங்கள் அந்த பாடசாலைக்குள்ளே போகிற நேரம் நாங்கள் பார்த்தோம் கீழே ஒரு பார்க்கிங்கில் ஒரு 4 கிளாஸ் வச்சுருந்தாங்க. மேலே மீட்டிங்கில் போன டைமில் தான் நாங்கள் சொன்னாங்க இப்படி ஒரு இட பிரச்சனை வந்து இந்த பாடசாலைக்கு இருக்குது, உங்களோட கிளாஸையும் நாங்கள் இந்த ஸ்கூலுக்குள்ளேயே எடுத்தோம்னு சொன்னதா கீழே பார்க்கிங்கில் இருக்கிற 4 கிளாஸ் வந்து இன்னொன்று கூடி 5 கிளாஸ் ரூமை நாங்கள் பார்க்கிங்கில் வைக்க வேண்டிய நிலைமை வரும். அது சின்ன பிள்ளைகளை அங்கே வைக்காட்டியும் உங்களோட ஒரு கிளாஸ் ஒன்று மேல் ரூம் தந்தாலும் இன்னொரு பெரிய கிளாஸ் ஒன்று கீழே போகும் சொல்லி ஒரு கவலையான விஷயத்தை சொல்லிவிட்டு எங்களோட பிள்ளைகளுக்கு வந்து ஒரு எச்சித்து போகிறதுக்கான இடம் கூட இல்லை. அப்போ விளையாடுறதுக்கான எந்த சந்தர்ப்பங்களும் அந்த பாடசாலையில் இல்லை. இந்த இடப்பற்றாக்குறை பிரச்சினை தொடர்பாக பிலியந்தலை கல்வி காரியாலயத்துக்கு தொடர்ச்சியாக பாடசாலை நிர்வாகம் மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்கம் என்பன அறிவித்து வந்த நிலையில் அது தொடர்பான சில காத்திரமான முடிவுகளை கல்வி காரியாலயம் எடுத்தது. நாங்கள் இதை எங்களுடைய கல்வி வலயத்துக்கு ஜோனலுக்கு நாங்கள் இதை அறிவித்த பொழுதும் அவர்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அதாவது மூடப்பட்ட சுமார் 5 வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த தெஹிவலை யூனியன் பிளேஸில் அமைந்திருக்கக்கூடிய சுமங்க மகாவித்தியாலயத்தை எங்களுக்கு தருவதாக அவர்கள் வாக்களித்து சுமார் அந்த இடத்திலே 2 கட்டிடங்கள் இருந்தன. அதில் பழைய கட்டிடம் புதிய கட்டிடமாக 2 கட்டிடங்கள் இருந்தது. பிலியந்தலை கல்வி வலயம் சரியான முறையில் கூட்டங்களை நடத்தி அவர்களுக்கு இருக்கின்ற வரையறைகளின் அடிப்படையில் ஏற்கனவே 5 வருடங்களாக மூடப்பட்டிருந்த கல்வி அமைச்சுக்கு கீழ் வருகின்ற ஒரு பாடசாலையை தற்காலிகமாக நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தற்காலிகமாக வழங்க முன்வந்து அதற்கான உத்தியோகபூர்வ கடிதங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் பாடசாலைக்கு அறிவித்தது. அப்போ எங்களோட டீம் போய் நாங்கள் அந்த ஸ்கூலை பார்த்தோம். காடு வளர்ந்து நிறைய சுத்தம் செய்ய வேண்டியிருந்துச்சு. வாஷ்ரூம் அதெல்லாம் உடஞ்சிருந்துச்சு. இப்போ கூரையில் எல்லாம் லீக். ஒரு தனவந்தரை பிடிச்சி நாங்கள் என்ன செஞ்சோம், இப்போ அந்த ஸ்கூலுக்கு ரெனோவேட் பண்ணுறதுக்குரிய கொட்டேஷன் 2-3 பேர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு தனவந்தர் மூலம் A to Z ஒரு 3 மில்லியன் பேர்த்துக்குரிய வேலைகளை செஞ்சோம். அப்போ கலாப்பையால் இருந்தும் டிரெக்டர் 2 தரம் ஒரு 3 தரம் வந்து பார்த்தாங்க. அப்போ அவங்களும் அந்த வேலையில் சட்டிஷ் வேலை போகிற விதத்தில் அடிக்கடி மானிட்டர் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஒரு சில இனவாதிகளால் தூண்டப்பட்டு இந்த ஸ்கூலை நாங்கள் ஏதோ பிடிக்க வாரோம், ஆக்கிரமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு குரூப் ஒன்று சேர்ந்து 2 நாள் வந்து எங்களோட பேசினாங்க. பேசிட்டு திரும்ப போனாங்க. அடுத்த அண்ணு திரும்ப வந்தாங்க.
இப்போ அதுக்கு பிறகு தான் அவங்களோட ஒரு அமைப்பால் தான் அந்த பெக்கப்பால் தான் ஒரு அமைப்பை கூட்டி கொண்டு வந்தாங்க உத்கோஷனை பண்ணுறதுக்கு. இப்போ அதிலிருந்து தான் எங்களுக்கு அந்த அவடத்திலிருந்தும் அந்த ஸ்கூல் எங்களை விட்டு கைவிட்டு போனதுக்கான காரணம். இந்த போராட்டத்தை செய்த தேரர் சிங்கள ராவி அமைப்பினுடைய அக்மீமன தயாரத்ன தேரர். குறிப்பாக இந்த நாட்டு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை விதைத்து வருகின்றவர் இவர். එයාලට මෙහෙමනේ එයාලට වෙලා තියන්නේ අධ්‍යාපන අමාත්‍යාංශයක 100ක් ඉන්නාම ඒගොල්ලෝ මොනවා හරි තමයි ඔයාගිටම අධ්‍යාපන අමාත්‍යාංශය රජේ නෑ මගිටම ඔයා මගිටම මගේ මේ වගේ දෙයක් මෙතන නේද අපි සමහර මේක තමයි ජිහාඩය කියලා කියන්නේ. ඒ කියන්නේ දැන් ඉස්සල්ලා කියේ අල් තකියාව දැන් අල් ජිහාඩය කියන එක තමයි දැන් මේ ක්‍රියාත්මක කරගෙන යන්නේ ලෝක රටවල් වලට සිද්ධ වුණේ මේක තමයි. අධ්‍යාපන නිලධාරීන් රාජ්‍ය බලධාරීන් එකතු වෙලා මේක මේ වෙනකොට පවරලා දීලා තියෙනවා මුස්ලිම් පාසලක් පවත්වාගෙන යාම සඳහා ජාතියක් විතර ගැටුම් ඇතිවීම සඳහා හේතු වෙන මූලාරම්භය මේක. இனவாத கருத்துக்களை விதைக்கும் இந்த தேரர் சொல்வது போன்று குறித்த சுமக வித்யாலயத்தை மீலாத் பாடசாலை நிர்வாகமோ அல்லது பெற்றோர்களோ கேட்டெடுக்கவும் இல்லை, பலாத்காரமாக பிடிக்கச் செல்லவும் இல்லை. ஆனால் அதனை அப்படியான ஒரு பாணியில் மாற்றி மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை குறித்த தேரர் அரங்கேற்றினார். இதுல பெரிய ஒரு பிழையான புரிதல் இருக்குது. என்னென்ற உண்மையிலே நாங்க இந்த ஸ்கூலை நாங்களாக கேட்கல. முதலாவது விஷயம், பிளியந்தல ஜோனல் எங்கட இந்த பிளியந்தல ஜோனலுக்கு உட்பட்ட பாடசாலைகள்ல மீலாத் பாடசாலை என்பது கடந்த 10 வருஷங்களுக்குள்ள பெரிய ஒரு முன்னேற்றத்தை கண்ட ஒரு பாடசாலையாகவும் அதிகமான பிள்ளைகள் இருக்கிற பாடசாலையும் அவங்க கண்டு தான் அவங்களோட சேக்குலர் படி அதிகமான பிள்ளைகள் ஒரு வகுப்பில் இருக்கிறாங்கிறத கண்டு அவங்களாக தீர்மானித்து எங்களுக்கு தந்தது தான் அந்த பாடசாலை. அந்த விஷயங்களை நாங்கள் லீகல் டாக்குமெண்ட்ஸோடு தான், அதாவது ஜோனல் மாத்திரமல்ல ப்ரொவின்சியல் லெட்டர் கூட எங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கொண்டு தான் வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து அவங்களோட அனுமதியோடு செஞ்சது. ஆனால் இந்த பிழையான புரிதல்கள் பல மட்டங்களில் பேசப்பட்டது. அது கவலையான ஒரு விஷயம். இந்த போராட்டத்தை பின்னின்று நடத்தியவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சில உறுப்பினர்கள் என பின்னாட்களில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் குற்றம் சாட்டினார். පෝට්ටු පක්ෂය නියෝජනය කරපු නගර සභා මන්ත්‍රීලා දෙන්නෙක් තමයි මේක අවුස්සන්නේ. ඒක නේ ඇත්ත කතාව. හරිද? ඉතින් ඒ නිසා ඒ අයට මේ උඩගෙඩි දෙන්න අවස්ථාවක් නොලැබෙන විදියට මේ දරුවන්ගේ අයිතිවාසිකම් රකිමින් ඔවුන්ට අධ්‍යාපනයක් ලබන්න තමන් කැමති භාෂාවකින් මේ අධ්‍යාපනය ලබන්න ඒ අවශ්‍ය පහසුකම් ලබා දීමට රජය කටයුතු කළ යුතුයි අපි යෝජනා කරනවා. தரம் 1க்கு சேரும் பச்சிலம் மாணவர்கள் கோலாகலமாக வரவேற்கப்பட்டு சுமக வித்யாலய புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட கட்டடத்தில் கல்வி பயிர்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டாலும் சில இனவாத காடையர் கூட்ட செயற்பாடுகளாலும் அதனை தடுக்க முடியாத எந்திர கட்டமைப்பாலும் வண்ணமயமாக அமைய வேண்டிய மாணவர்களின் ஆரம்ப நாட்கள் மிக பெரும் கருப்பு அடையாளத்தையே கொடுத்தது. பெற்றோர்கள் புதிய தளபாடங்களை சுமக வித்யாலயத்தில் வைத்திருந்த நிலையில் இனவாதிகளின் அத்துமீறிய தலையீட்டால் அங்கு செல்ல முடியாமல் போனது. தளபாடங்களையும் உடனடியாக எடுக்க முடியாமல் போனது. நுழைவாயிலில் இப்படியான ஒரு நோட்டீஸையும் ஒட்டியிருந்தார்கள். இதனால் மீலாத் வித்யாலய ஆரம்ப பிரிவு மாணவர்கள் கார்பாக்கில் தரையில் அமர்ந்து பாயில் படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. இந்த அவலநிலை குறித்து வலய கல்வி பணிமனை, மாகாண கல்வி பணிமனை என்று பாடசாலை நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சில அதிகாரிகளும் இந்த விடயத்தை நேரடியாக வந்து பார்த்தார்கள். சமூகத்தினுடைய நலன் கருதி நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லாமல் எங்களுடைய பள்ளி தெய்வலை பெரிய பள்ளி இன்னும் தெய்வலை கல்கிசே மஸ்ஜித் பெட்ரேசனுடைய ஆலோசனையோடு நாங்கள் அந்த இடத்தை தற்காலிகமாக செல்லாமல் தடுத்து எங்களுடைய பாடசாலை மீலாத் முஸ்லீம் மகாவித்யாலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தில் கீழ்ப்பகுதியிலே பாய்களை விரித்து மாணவர்களை தற்காலிகமாக சுமார் 3 அன்று உள்வாங்கின முதல் நாள் உள்வாங்கலின் பொழுது இருந்து தொடர்ச்சியாக 3 மாதங்கள் அதே நிலையிலே பிள்ளைகளை பாயிலே தரையிலே அமர வைத்து கல்வி நடவடிக்கையில் மிக சிரமத்தோடு நாங்கள் மேற்கொண்டு வந்தோம். பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி நேரடியாக வந்து அந்த பாயில படிக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்துட்டு போறான். இதுக்கு பின்னாடி அவன் நடவடிக்கைகளை எடுத்தாவா அப்படின்னு கேட்டா நடவடிக்கைகளை எடுத்ததாக அறிவித்தாலும் இதுவரைக்கும் அந்த எந்த நடவடிக்கைகளுமே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையல. கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை ஜனாதிபதி காரியாலயம், பிரதமர் காரியாலயம், மேல் மாகாண சபை ஆளுநர், முஸ்லிம் எம்பிக்களான டாக்டர் சாலி, முனீர் முலாஃபர், அதோட தெஹிவல ஏரியா எம்பி எங்களோட சமன்மாலி இவர்களை எல்லாம் பல முறை சந்தித்து இது சம்பந்தமாக எத்தனையோ மீட்டிங்கள் போட்டு போய் கதைத்து
இதுவரைக்கும் எந்த எங்கட கேள்விக்கும் பதில் இல்லாமல் இருக்கு. எல்லாரும் போல் பாஸ் பண்ற மாதிரி இதை பாஸ் பண்ணினாங்களே ஒழிய எங்களுக்கு தீர்வா வரல. 2 வருஷத்துக்கு மேல நாங்க இதை ட்ரை பண்றோம். ஆனா இதுவரைக்கும் எங்களுக்கு இதுக்கு தீர்வு கிடைக்கல. கடைசியா இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் தான் இந்த மீடியா. அப்ப நாங்க எதுவும் எல்லா வகையிலையும் செஞ்சிட்டு இதை நாங்க ரோட்டுக்கு கொண்டு போகாம மீடியா த்ரூ உங்களுக்கு சொல்றோம். இதுலயாவது எங்களுக்கு தீர்வு தருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். இறுதியாக மேல் வகுப்பு மாணவர்களை கீழே கார் பார்க்கில் வகுப்புகளை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தரம் 1 மாணவர்களுக்கு மேல் வகுப்புகள் வழங்கப்பட்டன. மீலாத் பாடசாலையின் இந்த அவல நிலை குறித்தும் இந்த மாணவர்களின் உரிமைகள் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு வருகின்ற விடயம் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பினார். මේ පාසලට විශාල ඉල්ලුමක් ආවේ මේ ද්‍රවිඩ භාෂාවෙන් තිබෙන හින්දාම ඒ වගේම දිවි භාෂා පාසල දෙමළ 6 වසරේ ඉඳන් ඉංග්‍රීසි මාධ්‍යයත් මේ පාසලට එකතු වෙලා තිබෙන හින්දා විශාල ඉල්ලුමක් ඇවිල්ලා තිබෙනවා. ඒ හින්දා අපි රජයට යෝජනා කරනවා විශේෂයෙන්ම අගමැතිතුමියට එතුමිය කොළඹ දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මන්ත්‍රීතුමියක් ඒ හින්දා අධ්‍යාපන ඇමතිතුමිය හැටියටත් ඉන්නේ එතුමිය. ඒ හින්දා එතුමියට අපි යෝජනා කරනවා මතක් කරනවා ඉතා ඉක්මනින් මේ මීලාත් විද්‍යාලයේ තිබෙන මේ ඉඩකඩ ප්‍රශ්නයට තාවකාලික විසඳුමක් හැටියට හරි ඒ යාබදවල තිබෙන ළමයි අඩුපාසල් වල හරි රජයේ ගොඩනැගිල්ලක් ලබා දීලා ඉතා ඉක්මනින් මේක විසඳන්න මැදිහත් වෙන්න කියලා අපි யோஜனா කරමින් රජයෙන් ඉල්ලීමක් කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. ஆனால் தெஹிவளி பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி தான் இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டதாக தெரிவித்தார். බිල්ඩින් තියෙනවා නම් පාසල් තියෙනවා නම් දරුවන්ට අපි අලුතෙන් පාසලක් හදනකම් මේ ළමයි බිම වාඩි වෙලා ඉගෙන ගන්න ඕනේ නැහැ. මේ ළමයිට අනිවාර්යෙන්ම මේ තියෙන පහසුකම් ටික දිය යුතුයි. අපි මැදිහත් වෙලා ඒ වගේම අදාළ බලධාරීන් මැදිහත් වෙලා යෝජනා කීපයක් කරා. අවට පාසල් කීපයක් තාවකාලිකව මේ දරුවන්ට ලබා දෙන්න. මේ දරුවන්ට එතෙක් අපි යෝජනා කීපයක් ඉදිරිපත් කරලා තියෙනවා. ඒ යෝජනා දැනටමත් පරක්කු වැඩි. ඒ නිසා අදත් අපි තීරණයක් ගත්තා. දෙහිවල සම්බන්ධීකරණ කමිටුවේදී නිකපේ පාසල ඒකත් මේ වැහිලා ගිය පාසලක් නිසා මම හිතන්නේ ඉතාමත් පුංචි කාලයක් තුල ඒ කරන්න පුළුවන් සංවර්ධන කටයුතු සියල්ල කරලා මේ දරුවන්ට පාසලක් දෙන්න වැඩ කටයුතු කරනවා කියන දේ මේ මම හිතන්නේ ඒ දරුවන්ට සාධාරණයක් වෙන්න ඕන පැත්තෙන් අපි තීරණයක් කරන් තියෙනවා. மறுபக்கம் கல்வி பிரதி அமைச்சர் மதுர செனவிரத்னவும் தாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டோம் என்று நாடாளுமன்றத்தில் அறிவித்து விட்டார்கள். දෙහිවල සම්බන්ධීකරණ කමිටුව තීරණයක් ලෙස නිකපේ විද්‍යාලය මේ සඳහා යෝජනා වෙලා තියෙනවා. ඊටාම ඉක්මනින් දරුවන් රැගෙන යාමේ හැකියාවක් එතෙන්ට තියෙනවා. ඒ නිසා අපි ඒ යෝජනාව ඉදිරියට ගමු. එතකොට එතනින් අපි මේ ක්‍රියාවලිය බොහොම ගැටුම් වලින් තොරව කෙරෙවල වෙයි කියලා අපි හිතනවා. ඒ වගේම තමයි තවදුරටත් අපි මෙන්න මේ කාරණාව ඉස්මතු කරන්න අවශ්‍යයි කියලා හිතනවා. අධ්‍යාපනයේ ප්‍රතිපත්තියක් විදිහට අපි ගන්න මේ විදිහට එකක් තමයි ಜಾති ආගම් වර්ග ભેදවලින් තොරව සමාන අවස්ථා තිබිය යුතුයි අධ්‍යාපනය සඳහා කියන කාරණාව. දෙක තමයි මෙන්න මේ ආගමික වාර්ගික සහයෝගිතාව සහිත ත්‍රයි භාෂා සියලුම ශිෂ්‍යයන්ට එකට ඉගෙන ගත හැකි අධ්‍යාපන පද්ධතියක් නිර්මාණය කරන යුතුයි කියන කාරණාව. இந்த கருத்துக்களை இவர்கள் சொன்னது கடந்த பிப்ரவரி மாதம். இப்பொழுது சுமார் 7 மாதங்களுக்கும் மேலாகிவிட்டது. ஆனால் இதுவரை எந்த ஒரு காத்திரமான தீர்வும் கொடுக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் சொல்லும் இந்த இடத்தை கொடுத்து விட்டோம் அந்த இடத்தை கொடுத்து விட்டோம் என்று தம்பட்டம் தட்டினாலும் அவ்வாறு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அத்தனை இடங்களும் இனவாத கண்கொண்டு பார்க்கப்பட்டதை தவிர தீர்வுகளாக அமையவில்லை. சென்ட்ரல் காலேஜ் இப்போ அதில் ஒரு இடம் டெம்பரரியாக ஒரு 1 இயருக்கு தாரத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க. அங்கே ஒரு மீட்டிங்கு தான் எங்களை கூப்பிட்டு அதே மாதிரி அவங்களோட ஓல்ட் பாய்ஸ் வந்திருந்தாங்க, ஸ்கூல் பிரின்சிபல் இருந்தாங்க, வேறு மதகுருமார் வந்திருந்தாங்க. ஜெய்சிங் ஸ்கூலில் இருந்து வந்த ஓல்ட் பாய்ஸ் ஆக்கள் இதுக்கு முழுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் இந்த ஸ்கூலில் வரையலாம், நீங்கள் அப்படி வந்தாலும் உங்களோட கலாச்சாரத்தோட வரையலாம்,
அவங்களோட ஆடைகளோட இங்கே வரையலாம், டீச்சர்ஸ்மார் வந்தாலும் அவங்களோட ஆடைகளோட இங்கே வரையலான்னு சொல்லி ஒரு அவடத்துலேயும் ஒரு பெரிய ஒரு முருகல் நிலையை ஏற்பட்டுச்சு. அப்போ அங்கே வந்திருந்த டைரக்டர் அந்த மதகுருமார் சொன்னாங்க, இல்லை நாங்கள் இதெல்லாம் ஷோர்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு தருவோம், இப்படி தான் சொல்லி ப்ரொமிஸ் பண்ணி தான் ஊட்டிக்கு கொண்டு போனது. அந்த இடத்துக்கு போயும் கூட எங்களுக்கு தெரியான ஒரு தீர்வு கிடைக்கல. அதே நேரம் திகிவளை பகுதியில் உள்ள பல இடங்களை மீலாத் வித்தியாலயத்துக்கு தருகிறோம் என அதிகாரிகள் தெரிவித்தாலும் அவைகளும் தோல்வியை தான் தழுவியது. கழுபவில் ரோட்டில் உள்ள ஒரு பெரும்பான்மை பாடசாலை பக்கத்தில் உள்ள ஒரு ட்ரைனிங் சென்டரும் எங்களுக்கு தாரத்துக்கான ஒரு ஆலோசனை வந்து தரப்பட்டிருந்துச்சு. அதுக்குரிய முயற்சிகளும் எடுக்கப்பட்டுச்சுது. ஆனால் அதுவும் ரீதியில் எங்களுக்கு இந்த முயற்சி எடுத்ததுக்கு பிறகு அதில் உள்ள வேறு பெரும்பான்மை பாடசாலையால் அந்த பில்டிங்கை கேட்டதுன்னு சொல்லி அந்த விஷயத்தை கேட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தையும் வந்து பிற்போடப்பட்டுச்சுது. ஏற்கனவே ஒரு பாடசாலைக்கு 30 லட்சம் வரை செலவழித்து விட்டனர். மீண்டும் ஒரு பாடசாலையை புனரமைத்தல் அல்லது இதர பணிகளை செய்தல் என்பது இலகுவான விடயம் அல்ல. அதுக்காக கல்வி பணிமனை இன்னும் ஒரு காத்திரமான முடிவை எடுத்து ஒரு தனியார் இடத்தை ஏனும் தேடி எடுக்குமாறு பாடசாலை நிர்வாகத்துக்கு அறிவித்தது. கடவத்த ரோட்ல இருக்கக்கூடிய 2 தட்டு பில்டிங் எங்களுக்கு பொருத்தமாக பட்டுச்சு. அப்போ நாங்கள் அதை சொன்னதோடு அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் அதனுடைய வேலைகளை செய்யுங்க, அது எவ்வளோ வாடகை, அதுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னதை எல்லாம் எங்களுக்கு தாங்க, நாங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணி தரோம். அப்போ நாங்கள் வந்து அதனுடைய கிளீனிங் வேலை, பெயிண்டிங் வேலை எல்லா செலவையும் செஞ்சு நாங்கள் எல்லாம் ரெடி என்று சொல்லி, அப்போ எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டால் வந்து ஒரு விசிட்டிங் வந்தாங்க. விசிட்டிங் வந்து பார்த்துட்டு எல்லாம் சரி என்று சொல்லி அவங்க ஓகே இதில் நாங்கள் அவங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து போடுவோம் என்று சொல்லி அவங்க போகிற நேரத்தில், அவங்க கடவத்த ரோடு அந்த பில்டிங்கிலிருந்து போகிற நேரத்தில் அவங்கள வழிமறைச்சி ஒரு கூட்டம், நீங்கள் இங்கேக்கு வரப்படாது, நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படாது, இங்கே முஸ்லீம் பிள்ளைகள் யாரும் வரக்கூடாது என்று சொல்லி வழிமறைச்சி அவங்கள பயமுடுத்தி அவர் கூட்டம் போயிட்டாங்க. அப்போ அவங்களோட ஆஃபீஸுக்கு போய் காலையில் திரும்ப கோல் வந்துச்சு, இப்படித்தான் எங்களை ஒரு வழிமறைச்சி ஒரு கூட்டம் தடுத்து நிறுத்திட்டாங்க, எங்களுக்கு நாங்கள் நினைக்கிற பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி, அதனால் நான் உங்களுக்கு இந்த இடமும் கூட தர முடியாது அப்படி என்று சொல்லி அதுவும் எங்களுக்கு கை நழுவி போச்சு. அதற்கு பின்னர் இன்னும் ஒரு விசித்திரமான தீர்வையும் கல்வி வலயம் கொடுத்தது. பிளியந்தலை கல்வி வலயத்துக்கு கீழ் வருகின்ற மீலாத் பாடசாலை ஆரம்ப பிரிவு மாணவர்களை கொழும்பு கல்வி வலயத்தின் கீழ் வருகின்ற அதுவும் நாரஹீம்பிட்ட பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் படிக்க முடியும் என்று இடம் தருவதாக சொன்னார்கள். அந்த ஸ்கூலுக்குள்ள பல பில்டிங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தந்த பில்டிங் பிரைமரி, அதாவது 1லேருந்து 4ஆம் வகுப்புக்கான சின்ன பிள்ளைகளுக்கு தந்த பில்டிங் என்னன்னு சொன்னால் 4ஆம் மாடியில் ஏறி 4ஆம் மாடியில் இருக்கிற கிளாஸ் ரூம்கள் தான் எங்களுக்கு தரப்பட்டுச்சு. டாய்லெட் போகிறோன்னா திருப்பி கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நடந்து போவோம். அப்போ அப்படியான சந்தர்ப்பங்கள் வந்த பிறகு பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து சொன்னால் அந்த இடம் எங்களுக்கு வேணாம். மறுபக்கம் திகிவளை பகுதியில் இருக்கின்ற சிங்கள மொழி மூலமான பாடசாலைகளில் தமிழ் மொழியை ஆரம்பித்து அதன் மூலம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண சில முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்கவும் சிலர் முயற்சிகளை செய்து வருகின்றனர். ஸ்கூலுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் சொன்னா எங்கட மீலாத் ஸ்கூலுக்கு இடம் கொடுக்கறது தான் அதுக்குரிய சிறந்த சொல்யூஷன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்கட கலாச்சாரமும் ஏன் இந்த ஸ்கூலை முதல் நாங்கள் கேட்கணும், ஏன் இந்த ஸ்கூலை நோக்கி பிள்ளைகள் நிறைய வருது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது தானே. பேரண்ட்ஸாகத்தான் கொண்டு வந்து போடுறாங்க. நாங்கள் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பிள்ளைகளை இழுத்து வந்து நாங்கள் போட இல்லை ஸ்கூலுக்கு. பேரண்ட்ஸ் விரும்பி வந்து தான் எங்களை புஷ் பண்ணுறாங்க, இந்த ஸ்கூலில் எப்படி எங்களுக்கு இடம் தாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ளணும், இடத்துல ஒரு தேவை இருக்குன்னு சொல்லி, இந்த ஸ்கூலுக்கு ஒரு தேவை இருக்குது, அப்போ இந்த சொசைட்டிக்குன்ற ஒரு தேவை இருக்குது. அதை சுட்டி தான் இங்கே இடத்து ஒரு டிமாண்ட் இடத்து நிறைய இருக்குது. மற்ற கவர்மெண்ட்டால் தர சொல்யூஷன் ஒரு ஏதோ ஒரு தமிழ் மீடியத்துக்கு இடம் இல்லைன்ற மாதிரி வேற ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. எங்கட கல்ச்சரோட அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அந்த ஸ்கூலில் உள்ள ஆக்கள் ரெடி இல்லை. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இல்லை எங்கட ஸ்கூலுக்கு எங்களுக்கு ஒரு தனியொரு இடம் தந்தீங்கன்னு சொன்னா தான் எங்கட இந்த பிரச்சனை தீரும். மறுபக்கம் அரசாங்க பாடசாலை தங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காத காரணத்தால் வேறு வழியின்றி தங்கள் பிள்ளைகளை சர்வதேச பாடசாலைகளில் பெற்றோர்கள் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் ஏராளம். அத்தோடு தமிழ் ஆங்கில மொழிகளில் கல்வி கற்றுக் கொடுக்கும் அப்பகுதியில் உள்ள ஒரே பாடசாலையும் இந்த மீலாத் வித்தியாலயம் தான். ஸ்கூல் போன உடனே ஆரம்பத்தில் லேசான பேமெண்ட் இருக்கு, போக போக பேமெண்ட் அதிகரிக்கிற டைமில் அநேகமான பெற்றோர்கள் அந்த பணத்தை செலுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு அநேகமான பள்ளிகளில் தக்காத்து உதவிக்கு தேடி வராங்க. இப்போ இது ஒரு நல்ல உதாரணம்.
கல்வி வந்து இப்படியான ஒரு இந்த கட்டத்தில் இருக்கிறது எங்களோட சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இல்லை. ஒரு அரசாங்க பாடசாலை இப்போ அதாவது பைலிங்குவலோடு சேர்ந்த ஒரு பாடசாலை தான் இந்த மீலாத் ஸ்கூல். அதற்கு போதிய அளவு இடத்தை எடுத்த உடனே இன்ஷா அல்லாஹ் ஒரு 1000-2000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய அளவு எண்ணத்தோடு தான் நாங்கள் அந்த இடங்களை தேடிக்கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட 33 பாடசாலை, ஒரே ஒரு முஸ்லீம் பாடசாலை, தெஹிவலையில் 16 ஸ்கூல், ரத்மலானையில் 17 ஸ்கூல். நாங்கள் தெஹிவலையை மட்டும் எடுத்துக்கொண்டா 7-8 பாடசாலை மூட வேண்டிய கட்டாயத்தில் அரசாங்கத்தில் புதிய திட்டத்தின்படி மூடப்பட வேண்டும். அதில் ஒரு பாடசாலையை கூட எங்களுக்கு தாரத்துக்கு பின்வாங்கி நிற்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு சமூக அநீதி. அரசாங்கம் எங்களை ஒரு இந்த பிரச்சனையை ஒரு தீர்வு காண்றதுக்கான முயற்சிகள் போதாமல் இருக்கு. ஆனால் ஜோனல் ஆஃபீஸ் எங்களோட வலய கல்வி திணைக்களம் எங்களுக்கு போதிய உதவிகள் வழங்குது. ஆனால் அவர்களுக்கு அதை குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே எங்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் காணப்படுறாங்க. மறுபக்கம் இந்த பாடசாலையில் கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களின் சம்பளத்தை மட்டுமே அரசாங்கம் வழங்குகிறது. ஏனைய அத்தனை விடயங்களையும் பெற்றோர்கள் தான் பார்க்கின்றனர். இந்த பாடசாலைக்கு அரசாங்கத்தால் வழங்க வேண்டிய சில அடிப்படை விடயங்கள் கூட செய்து கொடுக்கப்படவே இல்லை. இப்படி அடுக்கடுக்கான காரணங்களால் இந்த பிரச்சினை தொடர்ந்தும் பிரச்சனையாகவே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தெஹிவலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 2 ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் நான் தெஹிவலை மீலாத் பாடசாலையினுடைய இந்த வரலாற்றினை எடுத்து கூறி இந்த பாடசாலையினுடைய இடப்பற்றாக்குறை பிரச்சனை சம்பந்தமாக தெளிவுபடுத்தி அவர்களுடைய கோரிக்கையான ஒரு அரச காணியொன்றை பெற்றுத்தாருங்கள், நாங்கள் அதில் நன்கொடைகள் மூலம் கட்டிடங்களை கட்டிக்கொள்கின்றோம் என்ற அந்த கோரிக்கையை நான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் முன்வைத்தேன். அதே போன்று ஒரு பிரேரணையை தெஹிவலை கல்கிசை மாநகர சபையில் 2வது பொதுச்சபை கூட்டத்தில் ஜூலை 8ஆம் தேதி முன்வைத்தேன். நாங்கள் மாநகர சபையின் ஊடாக இந்த மீலாத் பாடசாலை என்பது இந்த எங்களுடைய மேல் மாகாண கல்வி திணைக்களத்திற்கு கீழே வந்தாலும் எங்களுடைய பிரதேசத்தில் உள்ள ஒரு பாடசாலை என்ற அடிப்படையில், அதே போன்று வளர்ச்சி அடைந்து வரும் ஒரு பாடசாலை என்ற அடிப்படையில் நாங்கள் தெஹிவலை மாநகர சபையினுடைய ஒரு காணியை நாங்கள் இந்த பாடசாலைக்கு நாங்கள் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் நான் முன்வைத்திருந்தேன். கடந்த அரசாங்கங்கள் தேக்கி வைத்த பிரச்சினை இதுவென்று இப்போதைய அரசுக்கு இதில் காலம் இழுத்தடித்தோ அல்லது நழுவிச் செல்லவோ முடியாது. ஏனென்றால் தாங்கள் இதனை செய்து தருவோம் என்று தேசிய மக்கள் சக்தி அப்பகுதி மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியே தேர்தல் பிரசாரங்களில் ஈடுபட்டது. கடந்த பல அரசாங்கங்கள் வந்த போதும் அவர்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் தற்போதைய அரசாங்கம் இந்த ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் இந்த பாடசாலைக்கான தீர்வினை வழங்குவோம், இந்த பாடசாலையின் இடப்பற்றாக்குறையை நாங்கள் தீர்ப்போம் என்று அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக 1 வருடம் கடந்தும் இன்று அதற்கான ஒரு இடத்தினை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதேவேளை இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சமூகத்தில் உள்ள பல அமைப்புகள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றன. குறிப்பாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையும் இது தொடர்பாக எழுத்து மூலமாக கல்வி அமைச்சுக்கு அறிவித்திருந்தது. கல்வி அமைச்சும் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து தருகிறோம் என்ற கோணத்தில் பதில் கடிதம் அனுப்பியும் உள்ளது. 2025ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 29ஆம் தேதி மதிப்புக்குரிய பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூரிய அவர்களுக்கு ஒரு கடிதம் முன்வைத்தார்கள். மீலாத் முஸ்லிம் வித்யாலய பஹசுகம் ஹிங்கே சம்பந்தவ என்ற தலைப்பில் ஒரு கடிதத்தை தெளிவாக முன்வைத்தாங்க. அதுக்கு பதிலாக எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால் 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 16ஆம் தேதி அகில இலங்கை ஜமியத்துல் உலமாக்கு ரிப்ளை கடிதம் முன்வைக்கிறாங்க. මේ පිළිබඳව සොයා බලා ඉදිරි කටයුතු සිදු කිරීමට හා ඒ සම්බන්ධයෙන් ඔබ දැනුවත් කිරීම සඳහා අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ අධ්‍යක්ෂ මුස්ලිම් පාසල් වෙත යොමු කළ බව මෙයින් කාරුණිකව දැනුම් දෙමි. நாம் அறியோனும் நாம் இதை அரச மட்டத்தோட அணுகித்தான் இந்த விடயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று. அதே நேரம் தெஹிவலை மஸ்ஜித் ஃபெடரேஷனும் இது தொடர்பாக தொடர்ச்சியாக கரிசனை கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் சம்பந்தப்பட்ட தரப்பை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு இடம் தான் தேவை. ஸ்கூலுக்குரிய இடம் தரப்பட்டிருந்தால் இதே அமைப்பில் இந்த ஸ்கூலோட ஒரு பிரான்ச்சாக இந்த ஸ்கூலோட கண்காணிப்பில் எங்களோட கலாச்சாரத்தில் விஷயங்கள் எல்லாம் பேணி முஸ்லீம்களோட இந்த பகுதியில் உள்ள அதிகமான முஸ்லீம் பிள்ளைகளோட தேவைகள் பூர்த்தியாகும். தமிழ் மீடியம் தான் மட்டும் நடக்கணும் என்றதில்லை எங்களோட நோக்கம். எங்களுக்கு இடம் தட்டுப்பாடு தான். இடம் கிடைச்சிட்டு இருந்தால்
3 பாசைகள்லையும் சிங்களத்தில், தமிழில், இங்கிலீஷில் ஸ்கூலோட சிலபஸ்கள் ஆரம்பித்து செய்யக்கூடிய எல்லா அமைப்புள்ள திறமை உள்ள நல்ல ஒரு அதிபரோடு சேர்ந்து ஒரு குழு ஒன்று இருந்து கொண்டிருக்குது. அதுக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டால் இன்னும் தேவையான உதவிகளை தர வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்குறதோடு எங்களோட இந்த பிரச்சனைக்குரிய ஒரே ஒரு தீர்வு இதுதான். இதுக்கு வேறு இடம் கிடைக்கலன்னு சொன்னால் முன்னுக்கு வரக்கூடிய காலத்தில் எங்களோட பிள்ளைகள் வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்காம தவிச்சு கொண்டிருக்கக்கூடிய பல கார்குந்தாரிகள், பல செய்திகள் நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களோட உரிமை ஒன்று இருக்குது, எங்களோட சமூகத்தோட உரிமைகள், எங்களோட குழந்தைகள் நல்ல படிப்பு ஆற்றலோடு முன்னேறணும், அதுக்கான இடங்கள் ஏற்பாடுகள் செய்யப்படணும். அது சமூகத்தோட பெரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்குது. இது அரசாங்கத்தோட பொறுப்பு, அரசியல்வாதியோட பொறுப்புன்னு மட்டும் நாங்கள் மௌனமாக இருந்துட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற இதுவும் பறிப்பை தரும், எங்களோட சமூகத்தை கைவிடப்பட்ட சமூகமாக ஆகிடும். அதே நேரம் கடந்த 1 வருட காலமாக இந்த பிரச்சினை இழுத்தடிப்பு செய்யப்படுகின்ற காரணம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய பொழுதும் அரசு தரப்பு நாங்கள் பிரச்சினைகளை தீர்த்து விட்டோம் என்றே சொன்னது. ஆனால் இதுவரை அப்படி தீர்க்கப்படவில்லை. இந்த ஸ்கூலை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு என்றால் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பகுதியிலே ஒரு காணி ஒன்று கொடுக்க வேணும். நீ கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும் தேர்தல் காலத்தில் பல வாக்குறுதிகள் வழங்கினார்கள். அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அவர்கள் இந்த ஸ்கூலுக்கு காணி வழங்குறது என்று. ஆனால் இப்போது விளங்குது இந்த அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை பற்றி கவனம், அதுக்கு கொடுக்கக்கூடிய கவனம் மிக குறைவாக இருக்கிறது. பாராளுமன்றத்திலேயும் நான் இதை பற்றிய கேள்வி நாங்கள் எழுப்பினோம். ஆனால் அதிலே அவர்கள் பதில் சொன்னது, டிப்யூட்டி எஜுகேஷன் மினிஸ்டர் கூட சொன்னது, இந்த பாடசாலைக்கு தெய்வல பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு பாடசாலை ஒன்று வழங்குறது என்று. ஏனென்றால் அப்போ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள இயலும் என்று. ஆனால் இப்போ அந்த வழங்கின பாடசாலையும் பல எதிர்ப்பு காரணங்களால் அதையும் இப்போ நிறுத்தியிருக்கிறார்கள். எனவே இன்னும் இதுக்கு சரியான முறையிலே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய நிலைமை காணப்படுறது இல்லை. நான் நினைக்கிறேன் அரசாங்கம் இதுக்கு அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு அவர்கள் முன்னுக்கு வர வேணும். அப்படி இல்லாமல் இந்த பிரச்சனையை இன்னும் கொண்டு போகிறனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடசாலைகள், அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அந்த பாடசாலையுடைய பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கிறது அரசாங்கத்தின் பொறுப்பு. நான் நினைக்கிறேன் அது எதிர்காலத்தில் சரி அவர்கள் செய்ய வேண்டும். இந்த பிரச்சினை குறித்து ஆளும் தரப்பு என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்ள பல்வேறு முயற்சிகளை நாங்கள் ஒரு ஊடகம் என்ற வகையில் மேற்கொண்டோம். ஒருவரை கூட எங்களால் அணுக முடியவில்லை. இப்படியான ஒரு பிரச்சினை தொடர்பாக அரச தரப்பினுடைய ஒரு உறுப்பினரை கூட அணுக முடியவில்லை என்பது வேதனையான விடயம். அண்மையில் அரச தகவல் திணைக்களத்தில் நடந்த கூட்டம் ஒன்றில் இது தொடர்பாக வினவிய போது அரச தரப்பில் இருக்கின்றவர்கள் நாங்கள் உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பேச வைக்கிறோம் என்றார்கள். அப்பொழுதும் பிரதி அமைச்சர்களான சுந்தரலிங்கம் பிரதீப், பிரதி அமைச்சரான முனீர் முலஃபர் ஆகியோர்கள் இருந்தார்கள். தெஹிவல மீலாத் முஸ்லிம் வித்யாலயத்தினுடைய பிரச்சனைங்கிறது வெறும் 500 மாணவர்களினுடைய பிரச்சனை அப்படின்னு ஓரம் கட்டிவிட முடியாது. ஏன்னா இன்னும் ஓரிரு வருடங்கள் இப்படியே இந்த பிரச்சனை தேக்கி வைக்கப்படும்னா இது 1000, 2000, 3000 மாணவர்களினுடைய பிரச்சனையாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏற்கனவே அரசாங்கம் தங்களுடைய கல்விக் கொள்கைகள்ல பல்வேறு மாற்றங்களை மேற்கொண்டு கல்வியில பாரிய அபிவிருத்திகளை மேற்கொள்ளணும், படிப்பதற்கு மாணவர்களுக்கு சரியான இடம் வழங்கப்படணும் என்ற கோணத்திலே பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறது. அந்த திட்டங்களுக்குள்ளேயாவது இந்த மீலாத் வித்யாலயம் ஏன் உள்வாங்கப்படாமல் இருக்கிறது? 194 தரம் 1 விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த வருகின்ற இந்த 2026 வருடத்தில். எனவே இந்த மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும். எனவே தான் சம்பந்தப்பட்டவர்கள், பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு இந்த பாடசாலையை அபிவிருத்தி செய்து வரக்கூடிய இந்த மாணவ சமூகத்திற்கு கல்வி தாகத்தை நிறைவு செய்வதற்காக வேண்டி அதற்குரிய ஒரு பொருத்தமான ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலையை மாற்றி அமைக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட தரப்பினருடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதனை மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு புதுசா ஒரு ஸ்கூல் தாங்கணும், புதுசா ஒரு ஸ்கூல் அமைச்சு தாங்கணும் யாருமே அங்க கேட்கல. 72 வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு பாடசாலைக்கு இடப்பற்றாக்குறை இருக்கிறது. அதே தெஹிவலை பகுதிக்குள்ளே இடத்தை வழங்கக்கூடிய அரசாங்கத்துக்கு சொந்தமான எத்தனையோ இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களிலே பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து தாருங்கள் என்பதுதான் அங்கு இருக்கின்றவர்களினுடைய வேண்டுகோள். எனவே 1 வருட காலமாக இந்த பிரச்சனையை தேக்கி வைத்துக் கொண்டு இருப்பது என்பது அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற மக்களுக்குள்ளே
அவர்களுடைய நம்பிக்கையை களங்கப்படுத்துகின்ற விதமாக மாறும். அதனால்தான் அப்பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அந்த கல்வி வலயத்துக்கு கீழே வருகின்ற அதிகாரிகளாக இருக்கலாம், இது மாணவர்களினுடைய பிரச்சினை, மாணவர்களினுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற பிரச்சினை. இது வேறு மொழி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு நடந்தால் இந்த அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ பார்த்து கொண்டிருப்பார்களா என்ற கேள்விக்கு அவர்கள் பதில் வழங்க வேண்டும். இல்லையேல் இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், தீர்க்க முடியுமான பிரச்சனைகளை தேக்கி வைத்துக் கொண்டிருப்பதன் விளைவுதான் அரசாங்கத்தின் மீதான மக்களினுடைய நம்பிக்கை குறைவுக்கு காரணம். அது தொடர்பாக உரிய அதிகாரிகள் அவதானம் செலுத்த வேண்டியது கடமை. நான் முகமது சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில்.